ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபாதராக இருந்துட்டேன். நான் ஃபாதராக இருந்ததுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஆனேன், கல்யாணம் பண்ணேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த குட்டியை நான் என்னென்ன பண்ணணுமோ அதை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணுமோ அதெல்லாமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய குட்டியை இப்போ ஹாப்பியாக வச்சுருக்கேன். The bond Sarah and Sharik share is the most beautiful bond. I feel it's healing even my childhood. So அவங்க சாராக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு அப்பாவாக இருந்து இஸ் given so much to me and Sarah. So சாராக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் இஸ் லைக் அ ஃபாதர் டு மீ. ஐ திங்க் ஃபார் த லாங்கஸ்ட் டைம் நான் தனியாக இருந்ததுனால சடனாக ஒரு பர்சன் வந்து என்னை தாங்கும் போது எனக்கு ஐம் லைக் நானுமே ஒரு சைல்டாக மாறுறேன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஐ வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பான்சிபிள் பர்சன். இப்போ நானுமே வந்து ரொம்ப லத்தாஜிக்காக இருக்கிறது. ஓகே, ஷாரிக் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க எதுனாலும் அப்படின்னு. லைக் ஈ செட் இஸ் அப்பா தான் எனக்கு. ஸோ தேங்க்யூ அங்கிள், லவ் யூ ஸோ மச். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆண்டி கிட்ட, ஐ விஷ் அங்கிள் வாஸ் ஆல்சோ யுவர், ஏன்னா ஹோல்சமாக இருந்திருக்கோம் எங்களுக்குன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். மொத்தமாக ஒரு கம்ப்ளீட் ஆகிருக்கும். பட் ஸ்டில் எங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் இப்படி கொடுத்ததில்ல, அதுவுமே ஒரு ஹாப்பி. நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மெசேஜ். எல்லா விதமாகவும் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே எனக்கு இருந்து இதுதான் இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே இப்போ வெளில அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ப்ளீஸ் கிவ் மீ a husband like ஷாரிக்லாம் வந்து கமெண்ட் பண்றாங்க. ஆமாங்க, இந்த ஒரு கமெண்ட் நான் படிச்சேன். ஸோ இட்ஸ் பிகம் லைக் ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறது வந்து ஷாரிக் தான் நினைக்கிறேன். ஷாரிக் நிறைய வந்து ஆண்டி மாதிரி தான். த கைண்ட்னஸ் அண்ட் தட் கிவிங் லவ் டு எவ்ரிபடி, அது அப்படியே அவங்க அம்மா. இன் அ லாட் ஆஃப் வேஸ், ஃபன்னியாக இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட கைண்டாக இருக்கிறது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறது, எல்லாமே ஷாரிக் டேக்ஸ் ஆஃப்டர் த மதர். ஸோ எனக்கு ஒருத்தர் இல்லைங்க, ஆண்டியும் சரி அங்கிளும் சரி, இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கும் போது ஐ திங்க் தட்ஸ் த பிக்கெஸ்ட் அவார்ட் ஃபார் மீ. பொறுப்பான விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா கூட இவங்க சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே விட்டுருவாங்க, இதுதானே அப்படின்னு. நான் வந்து ஏன்னா சின்ன வயசுல நான் ஜாலியாக இருந்திருக்கேன். இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ வந்து தெரியல, அந்த ஒரு ஃபாதர் ஃபிகர் வந்தனால இவங்களே கேட்குறாங்க, என்ன நீ வர ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே இருக்கியே, என்ன கதை உங்ககிட்ட அப்படி தெரியல. அது வந்துருச்சு, கல்யாணம் ஆனோடனே டோட்டலாக வேற மாதிரி ஆகிட்டேன் நான் அப்படின்னு. இல்லை, ஐ திங்க் ரெண்டு பொறுப்பு உங்களுக்கு அட் அ டைம்ல, ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஃபாதர், ரெண்டுமே இது ஒரு சூப்பரான ஃபீலிங்ல. எத்தனை பேருக்கு வந்து இது அந்த ரெண்டுமே ஒன்று ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டுமே அட் அ டைம் எப்படி ஹேண்டில் பண்றது? நானும் சாராவும் சரி ரெண்டு பேருமே டிவி பார்க்குறோம், இல்லை வேற ஏதோ விளாட்றோம், இல்லை அவளுக்கு நான் படிப்பு சொல்லி தரனாலும் ஃபுல் டைம் அவங்க கையில் ஃபோன் இப்படி இருக்கும். இல்ல, ஐ வாண்ட் டு கிரியேட் மெமரிஸ். இது வேற ப்ளஸ் பாயிண்டா, சாரி ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கி வச்சுட்டாங்க. நீ என்னடா பண்ணு, அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் அது பார்க்கறதும் இல்லை, அது பாட்டுக்கு டக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க. ஐ திங்க் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து ரொம்ப தைரியமா வந்து ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஷாரிக் கிட்ட இருந்து கிடைக்குது. அது வந்து நீங்க விட்னஸ் பண்றது எவ்ரிடே அது நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல. I was extremely emotional making this video. ஏன்னா இது வந்து ஒரு 5% கூட இல்லை of how much I have of them together. So நான் பார்க்கும்போது I realized when Sarah grows up, she's going to feel so happy. அவளோட சைல்ட்ஹுட் இப்படி இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே அதானே, பிகாஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் வாழ்க்கையில். ஸோ இவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு பாசிட்டிவான ஒரு சரௌண்டிங் அவங்களுக்கு இருக்குது, ஒரு அப்பா இருக்காங்கன்றது வந்து ஃபார் மீ இட்ஸ் சச் அன் இமோஷனல் திங் டு விட்னஸ் இட். அவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம உட்காந்து ஒரு வாட்டி பார்க்கும்போது தான் ஐ ரியலைஸ்ட். அப்போ நான் சும்மா எடுப்பேன், கேப்சர் பண்ணி வச்சிருவேன். இது எடிட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக், ஓ மை காட், சாரா ஆக்சுவலி ஹேஸ் சச் அ லவ்லி சைல்ட்ஹுட். ஷீ இஸ் பிளெஸ்ட் வித் த பெஸ்ட் ஃபாதர். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், வெரி இமோஷனல். தேங்க்யூ. இது தீர எப்போது பார்க்கும்பொழுது யா மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் ஐ டியர் அப் அண்ட் ஐ கீப் டெல்லிங் ஹிம், ஐம் லைக் ஐ கான்ட் பிலீவ் தட் திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் ஃபார் ரியல். இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். சாரா ஷுட் க்ரோ அப் ஒரு நல்ல மேல் ஃபிகர், யா ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளாக இருக்கணும் அவங்களுக்கு அப்பானா. ஸோ வென் ஐ saw this, when I was editing this, I was so emotional. I even cried to Sharik saying thank you, like நீங்கள் எனக்கு more than the life I have with you, நீங்கள் சாரா கொடுத்துருக்கிறது தான் வந்து இஸ் த பிக்கெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஆக்சுவலி இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது என்னையும் சாராவையும் கொஞ்சம் வெளில போயிட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு எங்களை வெளில அமுச்சு விட்டாங்க. வெளில அமுச்சுட்டு வீட்டில், ஏன்னா ஒன்றாவே இருப்பேன் என்கிட்ட எப்போதுமே. ஸோ தனியாக உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா தனியாக இருந்தானா இந்த வேலை தனியாக எடிட் பண்ண முடியாது, தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்கும் சான்ஸ் கிடைக்கும். இல்லைனா நாங்கள் அதையும் விட மாட்டோம். ஃபுல் டைம் ஒன்றாவே இருந்துட்டு எல்லாம் கச்சாம ஜாலியாக இருக்கும். அண்ட் ஃபோன் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்,
கொஞ்சம் சீக்கிரம் இப்போ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை உடனே வர சொன்னாங்க.